கொஞ்சம் கொஞ்சமா இப்போவே ஸ்டார்ட் பண்ணி, உங்களுடைய ஸ்டடி ப்ராசஸ எகைன் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சா வேலைக்கே ஆகாது. இப்போ இருந்தே படிங்க. உங்களுடைய டார்கெட் ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டா இருந்தா, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வேற எந்த பேங்க் எக்ஸாமும் இந்த இந்த ஜாப்க்கு பக்கம் கூட வந்து நிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வொர்க் லைஃப் பேலன்ஸ்லேருந்து, சேலரிலேருந்து எல்லாமே பக்காவா இருக்கும். ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி. பேங்க் ஜாப், இன்சூரன்ஸ் ஜாப்ப விட பல மடங்கு இது பெட்டரான ஜாப். ஈவன் ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓல இருக்கவங்களும் வந்து இத ட்ரை பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் ஆர்பிஐ கிரேட் பி அப்படிங்கிறது தான் எல்லா பேங்க் ஆஸ்பிரண்ட்ஸ் உடைய கனவு. அதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அச்சீவ் பண்ண பாருங்க. அச்சீவ் பண்ண முடியலையா, அதுலருந்து எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ அடுத்த எக்ஸாம்க்கு கடத்துங்க. கண்டிப்பா அந்த எக்ஸாம் உங்களால கிராக் பண்ண முடியும். ஒரு ஆர்பிஐ ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறவங்க கரெக்ட்டா படிச்சா எந்த எக்ஸாமும் அடுத்த வருஷம் கிராக் பண்ண முடியும். கண்டிப்பா. ஏன்னா, அவங்க எல்லா கான்செப்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணா தான் இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல உங்களால அந்த உழைப்ப அறுவடை பண்ண முடியும். எந்த எக்ஸாம் ஆச்சு நீங்க கண்டிப்பா கிராக் பண்ணிருவீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இருக்கக்கூடிய டேஸ ப்ராப்பரா இப்போ இருந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். வெயிட் பண்ண வேண்டாம் நோட்டிஃபிகேஷன் வர வர. வெயிட் பண்ணி அப்ளை பண்ணி, ஹால் டிக்கெட் வந்து இந்த மாரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கா வெயிட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாரி வெயிட் பண்ணா, மேபி இதுக்கு முன்னாடி நடந்த வேகன்சி எக்ஸாம்ஸ்க்கு அது சூட் ஆயிருக்கலாம். ஆர்பிஐ அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க காம்படிஷன பீட் பண்ணி தான் மேல ஏறி போற மாரி இருக்கும். உங்களுக்கு முன்னாடி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்க பீட் பண்ணி போணும்னா, அவங்க இவ்ளோ நாள் போட்ட எஃபோர்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு மேபி எக்ஸாம் ப்ராசஸ் இருக்காது, ஸ்பீட் இருக்காது. எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். நீங்க இப்ப தான் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ப்ராசஸ அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிராக் பண்ணக்கூடிய அந்த 30லிருந்து 60 பேர் இருப்பாங்க இல்லையா? அதுல நீங்க ஒருத்தரா வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நீங்க கான்ஃபிடென்ட்டா படிங்க. இந்த எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ணணுன்ற எண்ணம் வேண்டாம். இந்த எக்ஸாமுக்கு என்னால எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ, அத நான் போடுறேன். கிளியர் பண்றதும், கிளியர் பண்ணாததும் அன்னைக்கு எக்ஸாம்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியத பொறுத்து. பட் இந்த எக்ஸாம் நான் அடிக்க என்னால என்ன பண்ண முடியுமோ, அத நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களால கிராக் பண்ண முடியும். இல்ல நான் கிராக் பண்ணி ஆகணும்னு பிரஷர் எடுத்துக்கிட்டாலும் இந்த எக்ஸாம கொஞ்சம் சொதப்பிடுவீங்க. எஃபோர்ட் போடுறது மட்டும் தான் உங்களுடைய வேல. ஓகேங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல உதவிகரமா இருக்கும். எலிஜிபிளா இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் அப்ளை பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பேட்ச்ச யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வெனம் சாருடைய அப்ரோச் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் என்கிட்ட நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெனம் சாருடைய அப்ரோச்சஸ் அண்ட் என்னுடைய சேனல்ல குடுக்கக்கூடிய எக்ஸாம் அப்ரோச், அம் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்டேட், பிரடிக்ஷன், அனாலிசிஸ் இது எல்லாமே ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு கன்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேனல்ஸையும், இந்த கோர்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய பிரிப்பரேஷன்ல. உங்களுடைய தன்னம்பிக்கைய மட்டும் விட்றாதீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டாப்பருக்கான எக்ஸாம் அப்டின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல போயிறாதீங்க. ஈவன் தோ நீங்க எவ்ளோ பிகினரா இருந்தாலும், ஒரு முயற்சிய போடுங்க. நீங்க பிகினர்ல இருந்து லெஜெண்டாவோ, இல்ல சீனியர், அட்வான்ஸ் அந்த லெவலுக்கு போயிருவீங்க. இந்த எக்ஸாம்க்கு போடக்கூடிய எஃபோர்ட் அப்டிங்கிறது. உங்கள அந்த இடத்துக்கு நகர்த்திட்டு போயிரும். ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க.